ஹலோ சொந்தங்களே, இன்றைக்கி டே வந்து மீன் குழம்போட தான் ஸ்டார்ட் ஆகுது. மீனை பார்த்தாலே வந்து நாக்கு ஊறிடும். அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு தான் வந்து இந்த ஊளி மீன். ஸோ இன்றைக்கி வந்து ஊளி மீன் குழம்பு தான் அம்மா ஸ்டைலில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் சின்ன வெங்காயம், நல்லா பழுத்த தக்காளி, அப்புறமா வந்து பச்சை மிளகாய். இதை வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து ஈஸி. புளியையும் வந்து ஊற போட்டுடணும். அது ஒரு நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம வந்து ஊற போடணும். அப்புறமா தக்காளியை வந்து கொஞ்சம் வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் குறன்னு அரைச்சி வச்சுட்டா அடுத்து தாளித்து கொட்டுறது மட்டும்தான் வேலை. ரொம்ப ஈஸியானதே வந்து மீன் குழம்பு தான் நான் சொல்லுவேன். எண்ணெய் வச்சுட்டு கடுகு, வெந்தயம் அதெல்லாம் போடணும். வெந்தயம் தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டு கண்ட்ரோல் பண்ணும். அதனால் வந்து வெந்தயத்தை ஆட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டுட்டு அரைச்சி வச்ச விழுதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மசால் பொடி மட்டும் இந்த குழம்புக்கு போதும். எந்த கடை இன்க்ரீடியண்ட்டுமே இந்த மீன் குழம்புக்கு மட்டும் எப்போவுமே தேவை கிடையாது. அதனால் வந்து வீட்டு மிளகாய் பொடி போட்டு நல்லா கிண்டிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த புளியை எடுத்து ஊற்றிட்டு நல்லா அது கொதித்து வரப்போ வந்து நல்லா தேங்காய் வந்து போடணும். தேங்காய் அரைக்கிறப்பயே கொஞ்சோண்டு இஞ்சியும் போட்டு அதில் அரைச்சி நம்ம ஊற்றினோன்னா அவ்வளோதாங்க. மீன் குழம்பு வந்து அது கொதித்து வர்றது மட்டும்தான் பாக்கி. ஸோ அதை நல்லா வந்து மசாலா வாடை கொஞ்சம் லைட்டாக அது கொதித்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மீனை நம்ம போடணும். ஆனால் தீ வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. மீன் போட்ட அடுத்த செகண்ட் கரெக்டாக 2 மினிட்ஸ் மட்டும்தான் வந்து சூடில் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இது பண்ணாலே வெந்துடும். இல்லைனா நமக்கு மீன் எல்லாமே உடஞ்ச மாதிரி ஆகிடும். அப்படி இது பண்ணால் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அம்மா ஸ்டைலில். அப்புறமா என்னது மீன் ஃப்ரை தான். நமக்கு மீன் ஃப்ரை இருந்தால் தான் வந்து நம்ம தொட்டுக்கு காய்கறி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு ஊளி மீன் எடுத்துகிட்டு நல்லா மசாலாலாம் தடவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சுட சுட சாப்பாடில் அந்த மீன் குழம்பை ஊற்றி மீன் ஃப்ரையை வச்சு சாப்பிட்டா அன்றைக்கி டேயே வந்து அமிர்தமாக இருக்குங்க. இப்படி தான் என்னோடய டே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.